என்ன கனி, என்ன பண்ற? என்ன படிச்சிட்டு இருக்கியா? ஆமா மாமா, பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன் மாமா. இன்னும் புதுசா பகவத்கீதை எல்லாம் படிக்கிற? மனசு ஏதோ மாதிரி இருக்கு, அதனாலதான் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன். உனக்கு படிக்க தெரியுமா? படிக்க தெரியும். அப்படியா? எஸ்டாப்ளிஷ் சொல்லி தெளிவு சொல்லு. இந்த பேர் என்ன வெறுப்பேத்தாது போயிடு. எனக்கு ஏதோ ஒரு சேட்னஸா இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, போயிடு. நீ ரொம்ப கஷ்டமா இருக்கியா? கண்டிப்பா. சரி, நான் உனக்கு ஒரு பிடிச்ச பொருள் உனக்கு எடுத்து வந்து தரவா? என்னது? என்னது? நீயா? நீ எனக்கு பிடிச்ச பொருளை தர போற? நீ எனக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க சொல்லு. ஏண்டி, நாங்களாம் உங்களுக்கு பிடிச்சதை எதுவும் செய்யக்கூடாதா? செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டீங்களா? இது வரைக்கும் நீ என்ன வாங்கி கொடுத்துருக்க எனக்கு, அதை ஃபர்ஸ்ட் சொல்ல. சரி, இப்ப நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். அதை பார்த்து நீ ஹாப்பி ஆவியா இல்ல கஷ்டமா ஆவியான்னு பாக்கலாமா? நீ எதுவும் எனக்கு தர போறது இல்ல, சும்மா வந்து எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இரு. தயவு செஞ்சு போ, எனக்கு வந்து படிக்கணும். ஏதாவது என் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாக்க. ஒரு சர்ப்ரைஸ் பண்ணல, காமிக்குவா? சும்மா என்ன வெறுப்பேத்தாதுன்னு சொல்றேன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். நானே ரொம்ப அது கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு பிடிச்சதுதான். ஏன்னா உனக்கு கெஸ் பண்ணு என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சதா? சுடிதாரா? மட்டமா பேசுற, வேற சொல்லு. வேற வேற ஸ்டெட் கம்பல் வாங்கி வந்துருக்கியா? நான் கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன். அதானே, இந்த மாதிரி கம்பல் சுடி இதெல்லாம் நீ வாங்கி கொடுத்துருவியா? நீ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க, நான் களிமண் செஞ்சியா? வந்து ஒரு 6 அடி போர் தளத்துல தீ வரையும் அப்படியே போட்டு எரிச்சிடணும். மீத்தேன் வாய் விட்டு எரிச்சிடணும். அந்த மாதிரி நகைச்சுவை இதெல்லாம், புரியுதா? இப்ப என்ன வாங்கிட்டு வந்திருக்க? செருப்பு வாங்கி வந்திருக்கியா? அந்த கிஃப்ட் இதோ உனக்கு கிஃப்ட். உண்மையிலே வாங்கிட்டு வந்திருக்க? இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லை. இது என்னது? இது ஓபன் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. பார்த்து செருப்பு கவர் மாதிரியே தான் இருக்கு. செருப்பா? உனக்கு செருப்பால இருப்பா. கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு. செம்மையா இருக்குப்பா. என்னப்பா வச்சிருக்கதுல? நானே செஞ்சு ஒண்ணு இருக்குது. நீ ஓபன் பண்ணி பாரு எப்படி இருக்கு. பாக்கலாம், இதுல என்னதான் இருக்குன்னு பாக்குறேனே. கவுண்ட் டவுன். 5 4 2 என்னடா பண்ற? 1 3. என்ன நரம்பு தளச்சா இப்படி பிரிக்கிற? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. இல்ல நீ ஓபன் பண்ண, அப்பதான் கரெக்டா இருக்கு. நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துறேன். என்ன இப்படி நீ வச்சிருக்க எனக்கு பிடிச்ச பொருள்? அது நானே கையால பண்ணது. என்ன பண்ணிருக்க? சிக்கன் குழம்பா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அப்ப நீ கையால பண்ணதுன்னா என்ன? கையால செய்வர்கள் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிடிச்ச பொருள், பிடிச்ச ஒரு பொருள் செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? பிடிக்குதா? ஓபன் பண்ணு. இரு இரு இரு, இதுல என்ன இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லு. கெஸ் பண்ணு கரெக்டா. கெஸ் பண்ணிருக்க. ஜுவல்ஸ் வாங்கிருக்கியா? அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் உனக்கு பிடிச்சது தானா? எனக்கு என்ன பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப என்ன பிடிக்கும், அப்புறம் நம்ம பசங்களை பிடிக்கும். அவங்க இதுல பேக் பண்ண முடியாது. சரி, எனக்கு கெஸ் பண்ண தெரியலம்மா, நீயே சொல்லிடுமா. நீ ஓபன் பண்ணி பாரு. நீ ஓபன் பண்ணு. என்னடா பண்ற? கண்ணு இல்ல, ஒரு சர்ப்ரைஸ். பாக்ஸ் கீழே போட்டுரு. கை காமி. இதான் உனக்கு. வாவ், சூப்பர். எப்படா செஞ்ச? இது என்ன, சாப்பிட்டு பாரு. பார்த்தாலே தெரியுது, பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஃபேவரட் ஸ்வீட் டே. கடையில தானே வாங்கினேன்? நானே இதை செஞ்சேன். போய் சொல்லாது, இவ்வளவு டெலிஷியஸா இருக்கு. எனக்கு கடையில தான் வாங்கினேன். நீ பைத்தியக்காரி, உனக்காக நான், நீ தூங்கிட்ட நைட்ல உட்காந்து பண்ணியா? ஆமா, நீ தூங்கிட்டு பிறகு உனக்காக சர்ப்ரைஸ் தரலாம்னு சொல்லிட்டு நானே நைட்ல உட்காந்து பண்ணேன். நைட்டு 1 மணியே அடிச்சு இது பண்ணி முடிக்கிட்டு. அப்படியாடா? சாப்பிட இது ஃபர்ஸ்ட் உனக்கு. காதல் என்று ஒன்று உள்ளது, காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது. காலம் எந்த
ஆனா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கலடா.